இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 பே லீஃப் போட்டு வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதையும் போட்டு ப்ரௌனிஷ் ஆனது வரை வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போடணும்னா 1 1/2 தக்காளி போடணும். போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு அதில் ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா பிரியாணி மசாலா போடுங்க. அதோட கம்மியாக 1/2 கரம் மசாலா போடுங்க. அதோட கம்மியாக சில்லி பவுடர் போடுங்க. ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர் போடுங்க. கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கர்ட் போடுங்க, 2 டேபிள் ஸ்பூன். அதையும் வதக்கிட்டு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை போடுங்க. அதுலேருந்து நெய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த வரைக்கும் வதக்கிட்டு அதில் 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதில் மெஷர் பண்ண கப்பில் 3 கப்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சம அளவு ஆனதுக்கப்புறம் அதை குக்கர் போட்டு குக்கர் மூடியை மூடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப உதிரியான நல்ல டேஸ்டியான சீரக சம்பா பிரியாணி ரெடி. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ எடிட் பண்ண போது கூட 2 டைம்ஸ் போட்டு சாப்பிட்டேன். வீட்டில் அப்படியே காலி. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி வச்சு ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.